ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து சூப்பரான ஒரு பன்னீர் ரோல். ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது பசங்களுக்கு கொடுத்து விடலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா இன்னும் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூளும் கரம் மசாலா விடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பன்னீரை வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். அந்த பன்னீரை தான் நம்ம இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு நம்ம ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதே கடாயில் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம அந்த பன்னீர் மிக்சர் அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளறி விடக்கூடாது. ரொம்ப நேரம் கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னீரெல்லாம் உடஞ்சி விட்டு சாஃப்டாக ஒவ்வொரு பீஸாக நீங்கள் எடுத்து மாற்றி போட்டால் போதும். பன்னீர் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். அது கூட பன்னீர் வெந்த உடனே நம்ம அதே கடாயிலேயே வச்சுட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள். நீளமான நறுக்கிய வெங்காயம் போடுங்க. நீளமான நறுக்கிய குடமிளகா போடுங்க. உங்கள்கிட்ட கலர் குடமிளகா ஆச்சுன்னா நீங்கள் கலர் குடமிளகா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு உங்களுக்கு கொத்தமல்லி இலை போடணுன்னா நீங்கள் இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. நான் க்ரீன் சட்னி அரைச்சிட்டு போடுறதுனால கொத்தமல்லி இலை போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக போடுற சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மைதா மாவுலேயும் போடலாம், நீங்கள் கோதுமை மாவுலேயும் போடலாம். இல்லை மைதா மாவு கோதுமை மாவு 2 மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த ரொட்டி போட்டுக்கலாம். ரொட்டி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எத்தனை ரொட்டி வேணுமோ அத்தனை ரொட்டி போட்டு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் க்ரீன் சட்னி போடுறேன். க்ரீன் சட்னியோட உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பன்னீர் மிக்சரை இதுக்குள்ள அதாவது க்ரீன் சட்னி வச்சுட்டு பன்னீர் மிக்சரை மேலே வைங்க. அதுக்கு மேலே நீளமான நறுக்கிய வெங்காயம் வைங்க. அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் வைங்க. உங்களுக்கு மயோனோஸ் வைக்கணும்னா நீங்கள் மயோனோஸ் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு சில்லி சாஸ் மட்டும் வைக்கணும்னா நீங்கள் சில்லி சாஸ் வச்சுக்கோங்க. சீஸ் துருவி போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சீஸ் திருவி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கனால நல்லா சீஸ் திருவி போட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸு கொடுத்து விட்றதுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.